அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். இன்றைய நாளும் காலை நேர கடமைகளோடு நான் இணைந்திருக்கின்றேன். காலை 6:09 நேரம் இப்போது. இன்று டிசம்பர் மாதம் 23ஆம் திகதி. சரி, இன்றும் ஒரு ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்தித்திருக்கின்றேன். ஒரு குருவை பார்க்க சிஷ்யன் வந்திருக்கிறார். அவரது முகம் ரொம்பவுமே கவலையாக இருந்திருக்கிறது. அப்போது குரு கேட்டாராம், ஏன் நீ ரொம்பவுமே கவலையாக இருக்கின்றாய் என்று சொல்லி. அதற்கு சிஷ்யன் சொன்னானா, ஒருவரை நான் கண்ணா பின்னாவென்று திட்டுவிட்டேன், அதை நிவர்த்தி செய்ய வேண்டும், அதற்கு என்ன செய்யலாம், அதுக்கான பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு குரு சொன்னாராம், நீ உடனடியாக சென்று ஒரு பஞ்சு மூட்டையை வாங்கு, ஒரு உயரமான இடத்தில் என்று அந்த பஞ்சையெல்லாம் அப்படி கீழே எறிந்துவிட்டு பின்னர் அவற்றை எல்லாமே எடுத்து வர வேண்டும் நீ என்று சொன்னாராம். சீடன் அங்கிருந்து சென்று ஒரு மணித்தியாலத்துக்கு பின்னர் திரும்பி வந்திருக்கின்றான். திரும்பி வந்தவன், குருவே, அந்த பஞ்சை எடுக்க முடியவில்லை, என்ன செய்வது என்று கேட்டானாம். சரி, அதற்கு குரு சொன்னாராம், நாம் பேசும் வார்த்தைகளும் அப்படித்தான், அதை கொட்டினால் திரும்ப அள்ள முடியாது. எனவே யாரோடு நாங்கள் எப்போது பேசினாலும் கவனமாக பேச வேண்டும். கோபம் வருகிறது என்று சொல்லி கண்ணா பின்னா என்றெல்லாம் பேசக்கூடாது என்று குரு சொன்னாராம். இந்த கதையிலிருந்து என்ன விளங்குகின்றது நமக்கு? பேசும் வார்த்தைகளில் எப்போதுமே நாங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குரு சொன்னது போல ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையை மீள நாங்கள் பெற முடியாது. எனவே எப்போதுமே யாரோடும் பேசும் போதும் கொஞ்சம் நாங்கள் கவனமாக பேச வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் விதமாக நமது பேச்சு இருந்தால் நிச்சயமாக அந்த பேச்சுக்கு மன்னிப்பே கிட்டாது என்றுதான் சொல்ல வேண்டும்.